டுபாக்கூர் மகாவிஷ்ணுவின் மறுபக்கம். டுபாக்கூர் மகாவிஷ்ணு ஒரு பக்கா போர்ஜரி. இவன் ஒரு 420 என்கிறார்கள் திருப்பூரைச் சேர்ந்தவர்கள். அத்துடன் இவர் ஒரு கொலையிலும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் அதிமுக ஆட்சி கால கட்டத்தில் கோவை பகுதிகளில் ஈமு கோழி வளர்ப்பு என்கிற டிரேடிங் மோசடி தலைவிரித்தாடியது. அப்பொழுது பிரபலமான பதஞ்சலி, ரெயின் 3 கம்பெனிகள் போன்ற புகழ்பெற்ற கம்பெனிகள் பெயரில் போலியாக மோசடி கம்பெனியை உருவாக்கினான். அந்த டுபாக்கூர் கம்பெனியை நடத்தியவர்கள் ஜெயராம், ரமேஷ் மற்றும் இந்த மகாவிஷ்ணு. இயற்கை பொருட்களால் உருவான சோப்பு, பவுடர் போன்ற பொருள்களை விநியோகிக்கும் கம்பெனி தான் அது. இந்த கம்பெனியில் பணம் போட்டால் 1,00,000 ரூபாய்க்கு மாதம் 15,000 கொடுக்கப்படும் என விளம்பரம் செய்து ஆருத்ரா மோசடி பாணியில் 2,000 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டது. திருப்பூரை மையமாக கொண்டு இயங்கிய இந்த கம்பெனி சிப்பண்டுகளையும் நடத்தியது. கம்பெனியின் உரிமையாளர் என அறியப்பட்ட ஜெயராம், ரமேஷ் சென்னையில் ஒரு ஓட்டலில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். ஜெயராம், ரமேஷுக்கு அடுத்த நிலையில் செயல்பட்ட மகாவிஷ்ணு மற்றும் கார்த்திக் ஆகியோர் போலீசில் பிடிபடவில்லை. அவர்கள் தலைமறைவாகினர். 2 வருடம் நடைபெற்ற இந்த மோசடி கம்பெனியில் சுமார் 2,000 கோடி பணம் திரட்டப்பட்டது. இந்த வழக்கில் சிக்காமல் இருக்க திருப்பூரை சேர்ந்த அருண் என்பவர் மூலம் அதிமுகவுக்கு மிக நெருக்கமான ஈஷா யோக மையத்தில் புகுந்து அங்கேயே தங்கி ஜக்கி வாசுதேவின் சிஷ்யர்களில் ஒருவராக தன்னை காட்டிக்கொண்டு தப்பித்தான் மகாவிஷ்ணு. இந்த சோப்பு, பவுடர் பொருட்களை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தும்போது சீனர்கள் போல தோற்றமளிக்கும் 2 வெளிநாட்டினரை கூட்டி வந்து நட்சத்திர ஓட்டலில் வைத்து அறிமுகப்படுத்தினான் மகாவிஷ்ணு. விஷ்ணுவின் மாமா ஒருவர்தான் இந்த மோசடிக்கெல்லாம் மூளையாக இருந்தார். நன்றாக வாயாடக்கூடிய மகாவிஷ்ணு சொன்னதை கேட்டு ஆயிரக்கணக்கான பேர் ஏமாந்து அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு தங்கள் சொத்துக்களை முதலீடு செய்தார்கள். ஜெயராம், ரமேஷ் இறந்துபோனதும் ஜக்கி வாசுதேவின் தயவால் மகாவிஷ்ணுவும் கார்த்தியும் தப்பித்தார்கள். அந்த கார்த்தி இன்றளவிலும் மகாவிஷ்ணுவின் உதவியாளராக சுற்றி வருகிறான். வழக்கிலிருந்து தப்பித்ததும் திருப்போரூருக்கு வந்து திருப்போரூர் சுவாமிகள் என்று அழைக்கப்படும் சுப்பிரமணியனின் சிஷ்யரானான். வள்ளலாரின் நெறியை பின்பற்றும் சுப்பிரமணியனுக்கு பல சர்வதேச தொடர்புகள் உண்டு. அவரது தொடர்புகளை கையிலெடுத்த மகாவிஷ்ணு சமூக வலைத்தளங்கள் மூலம் தன்னை சாமியாராக காட்டிக்கொண்டு அல்வாவாக ஆப்பிள் கொடுத்து மயக்க ஆரம்பித்தான். பள்ளி கல்வித்துறை செயலாளராக இருந்த நந்தகுமார் என்கிற RSS அனுதாபி மூலம் பள்ளி கல்வித்துறையில் சொற்பொழிவாளராக உள்ளே நுழைந்தான். காக்கர்லா உஷா, நந்தகுமார், இளம் பகவத் போன்ற IAS அதிகாரிகள் தமிழக அரசுக்கு மிக நெருக்கமான உதயசந்திரன் IAS-க்கு வேண்டப்பட்டவர்கள். பள்ளிகளில் பேசும் சில பேச்சாளர்கள் மாணவர்களை அழவைக்கிறார்கள் என்கிற விமர்சனம் எழுந்தபோது அவர்களுக்கு பதிலாக மகாவிஷ்ணுவை பயன்படுத்திக் கொள்ளலாம் என IAS அதிகாரிகள் வட்டாரம் முடிவு செய்து விஷ்ணுவை பள்ளிகளில் களமிறக்கியது. ஜக்கி வாசுதேவ் மூலம் RSS-உடன் தொடர்பு கொண்ட மகாவிஷ்ணு பொதுமக்கள் மத்தியில் பிரபலமாவதற்காக சமூக வலைத்தளங்களையும் பள்ளி, கல்லூரி பேச்சுகளையும் பயன்படுத்தினான். ஜக்கி வாசுதேவின் யோக கலைகளில் ஒன்றான வலிகளை குணப்படுத்தும் முறையை நித்தி ஸ்டைலில் சிறப்பு வகுப்புகள் எடுத்தான். ஒரு வகுப்புக்கு 10,000 ரூபாய் என வசூலில் கொட்டிய பணத்தோடு மோசடி கம்பெனியில் சம்பாதித்த பணத்தையும் சேர்த்து ஆஸ்திரேலியா, மொரீஷியஸ், இலங்கை போன்ற நாடுகளில் பெரிய தொழிலதிபராக வலம் வருகிறான் என்கிறார்கள் இவனை நன்கு தெரிந்தவர்கள். இவன் அடிக்கடி பைத்தியக்காரன் போல் வேஷம் போட்டு தெருக்களில் சுற்றி வருவானாம். அவன் போகும் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் உயர்ந்த தரத்தில் கேமராக்கள் மற்றும் லைட்டிங் செட்டப்புகளோடு சென்று அந்த நிகழ்ச்சிகளை படமெடுக்கச் செய்வான். நடிகர் தாமு உரையாற்ற வேண்டிய சைதாப்பேட்டை, அசோக் நகர் பள்ளிகளின் வாய்ப்பு இவனுக்கு கிடைத்தது. அங்கு ஏடாகூடமாக இவன் வாயாடி பேச, அதை தமிழாசிரியர் சங்கர் எதிர்த்து கேள்வி கேட்க, அமெரிக்காவிலிருக்கும் முதல்வர் அதை பார்த்து தலைமைச் செயலாளர், கல்வி அமைச்சர், IAS அதிகாரிகளை கோபமாக கடிந்து கொள்ளும் நிலையை அவன் உருவாக்கிவிட்டான் என்கிறார்கள் அரசுக்கு நெருக்கமானவர்கள். இந்நிலையில் கடந்த வெள்ளியன்று அசோக் நகர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர்
மூடநம்பிக்கையாக மகாவிஷ்ணு பேசிய அதே மேடையில் அவரை எதிர்த்து கேள்வி கேட்ட பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கரை அமரவைத்து பெருமைப்படுத்தி இவரைப் போன்றே அனைத்து ஆசிரியர்களும் செயல்பட வேண்டுமென கூறினார். தொடர்ந்து அன்றைய தினமே பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தலைமையில் துறை ரீதியாக விசாரிக்க விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு கடந்த வெள்ளி, திங்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய 3 நாட்கள் விரிவான விசாரணை மேற்கொண்டது. பள்ளிக்கு நேரடியாக சென்ற பள்ளி கல்வித்துறை இயக்குனர் இதுபோன்று கல்விக்கு சம்பந்தமில்லாத நபர்களை சொற்பொழிவாற்ற அழைத்து வந்தது யார்? அனுமதி கொடுத்தது யார்? பள்ளி மேலாண்மை குழு சம்பந்தப்பட்டுள்ளதா? முறையாக அனுமதி பெறப்பட்டதா? அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா? அவருக்கு கட்டணம் எவ்வாறு வழங்கப்பட்டது என்பது குறித்து விரிவாக விசாரணை நடத்தினர். மேலும் அசோக் நகர், சைதாப்பேட்டை பள்ளி ஆசிரியர்களை நேரடியாக விசாரணை நடத்தி சொற்பொழிவன்று என்ன நடந்தது, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர்கள் யார், யாரிடம் அனுமதி பெற்றார்கள் என்பது தொடர்பாக எழுத்துப்பூர்வமான விளக்கம் பெறப்பட்டது. தொடர்ந்து கூடுதல் தகவல்களுக்காக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் பள்ளி கல்வித்துறை இயக்குனரின் விரிவான விசாரணை நிறைவடைந்ததைத் தொடர்ந்து அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர், பள்ளிக்கல்வித்துறை செயலர் மதுமதி IAS மூலமாக தலைமைச் செயலாளரிடம் முறையாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த அறிக்கை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அடுத்த கட்டமாக தவறு செய்தவர்கள் மீதான நடவடிக்கை என்ன என்பதை பள்ளிக்கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்.